இதுவரையில் தீப மகா பூஜையானது சேமிக்கப்பட்டு அந்த அம்பிகைக்கு உபச்சார பூஜைகள் எல்லாம் செய்வித்தோம். இந்த திருவிளக்கு பாதத்துல எல்லாரும் புஷ்பம் போட்டு அச்சம் எடுத்திருக்காங்க. இப்போது பூஜை பண்ணவங்க மட்டும் எடுத்திருக்காங்க. இந்த பூஜை பண்ணவங்க விளக்கெல்லாம் கையில் எடுத்துட்டு ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லாருமே வரலாம். இந்த திருவிளக்கு இந்த பக்கம் புஷ்பம் இருக்கும், இடது பக்கம் அச்சதை இருக்கும். புஷ்பத்தை எடுத்து திருவிளக்கு பாதத்துல போட்டுட்டு நீங்க நல்லா வேண்டிக்கிட்டு அச்சதையை கையில எடுத்துக்கணும். ஏன்னா இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் திருவிழா அப்படிங்கிறது வந்து ரொம்ப முறையாக எது எந்தெந்த நேரத்தில் செய்ய வேண்டுமோ அதை அந்தந்த நேரம் பார்த்து எல்லா காரியமும் செஞ்சுட்டு வரும். இதுபோல் திருவிழா நாம் இதுவரை செய்ததில்லை அப்படிங்கிற அளவில் இந்த திருவிழாவானது எல்லாவற்றிற்கும் லக்னமானது குறிப்பிக்கப்பட்டு அந்த குறிப்பிட்ட லக்னத்திலே இந்த விசேஷம். அதனாலதான் மத்தியானம் கூட பாருங்க, கரெக்டா அந்த 1 மணிக்கு பால் குடம் அபிஷேகம் பண்ணணும். அந்த 1 மணிக்கு தான் அந்த குபேர வேலைன்னு பேரு. அந்த குபேர வேலையில நாம அந்த பாலாபிஷேகம் அம்பிகைக்கு செய்யும் பொழுது அந்த அம்பிகையானவர் மனம் கொடுத்து நாம என்னென்ன வர வேண்டியிருக்கோ எல்லாத்தையுமே கொடுப்பார்கள். அதுபோல ஆராய்ந்து நமது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அவர் பெரும் முயற்சி ரொம்ப, அதாவது இந்த திருவிழா பண்ணணும்னு சொல்லி ஒரு மாசமாவே அந்த இதே சிந்தனையாக இருந்து தினம் ஒரு நாளைக்கு என்னென்ன மறுவருக்கு என்ன பண்ணணும், அடுத்தடுத்த பூஜைகள் என்ன செய்யணும், அந்த பூஜைகளுக்கு என்னென்ன தேவை அதற்கு வாங்கறதுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு காரியம் செய்யறதுன்னா சின்ன காரியம் கிடையாது. இவ்வளவு பெரிய ஒரு திருவிழாவை வந்து இந்த பந்தல்லாம் இவ்வளவு பிரம்மாண்டமா பந்தல்லாம் நம்ம ஏழைமாரியம் கோயிலில் போட்டதை விட இந்த பந்தல்லாம் ரொம்ப அருமையா போட்டிருக்காங்க. ஏன்னா அதை விட கூட தான் இங்க நிறைய செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி பந்தல் மட்டும் இல்ல, ஒளி அமைச்சது எல்லாமே சிறப்பாக மிகவும் சிறப்பாக நாம் எல்லாம் எதிர்பார்த்த வண்ணம் அந்த, அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மாரியம்மனுக்கு நல்ல சக்தி வரணும், இந்த மாரியம்மன் எல்லாருக்கும் அருள் புரியணும், அதுதான் அவங்களுடைய ஆசி, அவங்களுடைய ஞாபகம் அதுதான். அதனாலதான் இவ்வளவு தூரம் ஒன்னொன்னே அவங்க பார்த்தாக்கா அந்த பிரசாதம் கொடுக்கறதுல இருந்து மத்தியானம் எல்லாரும் பார்த்துருக்கீங்க. இந்த அன்னதானம் போடும்போது கூட அந்த கடைசியில கொஞ்சம் 30 பேர் 10 பேர் குறையுதுன்னா அந்த 10 பேர் இருக்க சொல்லி திருப்பி அங்க வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் பரமாறுறேன். அதுபோல் இது போல, ஏன்னா தானத்துல சிறந்தது அன்னதானம். அதுதான். ஏன்னா 2 விஷயம்தான் மனுஷன் போரும்னு சொல்லுவோம். ஒண்ணு சாப்பாடு, என்ன வயல் கொண்ட அளவு தான் சாப்பிட முடியும். 2வது அடிவதை யாரும் வேண்டி விரும்பி எனக்கு இன்னும் 4 அடி கொடுங்கன்னு கேட்க மாட்டோம். அது போல அந்த அன்னதானத்தின் மகத்துவம் அது. அதே போலதான் அந்த அன்னதானத்தின் மகத்துவத்தை பற்றி முதல்ல பேசணும். ஆகையினாலே இந்த திருவிழாவிலிருந்து நீங்க இந்த கோவிலை சுற்றி உள்ள அத்துணை கிராமவாசிகளும் என்ன பண்ணணும், டெய்லி காலம்பரை ஏந்து குளிச்சோடனே நேரம் அம்பால வந்து பார்த்துட்டு தான் போகணும் அப்படிங்கிறத ஒரு சபதமா ஏற்றுக்கணும் இன்னையிலேருந்து. ஆகையினால் நான் சொன்னது போல ஒரு கால பூஜை தவறாமல் செய்யணும். அதாவது 2 காலம் பண்ணணும். 2 காலம் நம்மளால செய்ய முடியல அப்படின்னாக்கா ஒரு காலம் பூஜை செய்யறதுக்கு நீங்க கிராமவாசிகள் 10 கோடிகள் நீங்களா எல்லாரும் முடிவு பண்ணி, ஏன்னா 100 வீடு இருக்கீங்க, 100 வீடு இருக்கீங்க போது அது ஒரு பெரிய இது கிடையாது. ஆகையினால இதை எல்லாரும் கலந்து ஆலோசித்து இந்த மாரியம்மன் நம்ம எப்படி ஏழை மாரியம்மன் காரைக்கால் பேர் சொல்றாங்களோ அதுக்கு அடுத்தது சின்ன கோயில் பெற்று முத்தடிக்கு மாரியம்மன் எல்லாராலையும் போற்றப்படணும், எல்லாரும் இங்க வரணும். அதான் இந்த திருவிழா நாம் செய்கிறோம் அப்படின்னா, அதாவது வருடம் வைகாசி விசாகத்திற்கு இந்த திருவிழா இங்க முத்தடிக்கு மாரியம்மன் கோயில ரொம்ப விசேஷமா பண்றாங்களாம் அப்படின்னு சொல்லி நாகூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, இன்னும் வேதாரண்யம், இந்த பக்கம் சிதம்பரம், கடலூர் அங்கே இருந்தெல்லாம் செய்திக்கு. ஏன்னா எல்லா ஊர்லயும் அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் இருப்பாங்க. ஏன்னா இந்த ஊர் இந்த இங்க உள்ள ஒரு சொந்தக்காரங்க சென்னையில இருப்பாங்க. ஏன் அவங்களுக்கு சொந்தக்காரங்க வெளிநாட்டுல இருக்காங்க. அங்கேருந்து கூட இப்ப வீடியோ காலில் போட்டு காட்டுறாங்க அவங்க இந்த பூஜையெல்லாம் இவ்வளவு சிறப்பா நடக்குது அப்படின்னு. அதையும் நாம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆகையினாலே இந்த எல்லாரும் இப்ப எப்படி இருக்கோமோ